ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -4. உயிருள்ள இறந்தவர்களின் எரியும் ரகசியங்கள் வெளிப்பட்டதா? நீட்டிப்பு. ரைசாடா எஸ்டேட் இரவு. ஒரு காலத்தில் பிரமாண்டமாக இருந்த எஸ்டேட் இடிந்து கிடக்கிறது. பாதி எரிந்த உருவப்படங்கள் கோணலாகத் தொங்குகின்றன. அரச மற்றும் அழுகிய நினைவுகள் காற்றில் மிதக்கின்றன. ஆரோஹி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மட்டுமே வழிநடத்தப்பட்டு, மண்டபத்தின் வழியாக நடந்து செல்கிறாள். அவள் உடைந்த கண்ணாடியைப் பார்த்து, தன்னைப் பார்க்கிறாள், உலகத்தை விட்டு ஓட்டிய பெண்ணாக அல்ல, மாறாக அதை வழிநடத்த மறுபிறவி எடுத்த பெண்ணாக. இன் ரைசாடா நூலகம். அதே நேரம், அர்ஜுன் விக்ராந்துடன் சேர்ந்து பண்டைய புத்தகங்களை தூசி தட்டுகிறான். அவற்றில் தேவ் கபூரின் மறைக்கப்பட்ட நாட்குறிப்பும் ஒன்று, காலத்தாலும் நெருப்பாலும் தீண்டப்படாத பக்கங்கள். அர்ஜுன், தேவ் தனது கடந்த காலத்தை விட அதிகமாக மறைத்து வைத்திருந்தார். இந்த புத்தகத்தில் பெயர்கள், இடங்கள் உள்ளன. அவர் நம்பியவர்கள், அவர் பயந்தவர்கள். விக்ராந்த் உதைத்துக்கொண்டே, பொறு. அந்தப் பெயர், மீரா அவஸ்தி. 18 வருடங்களுக்கு முன்பு உள்நாட்டு மோதலில் அவள் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படவில்லையா? அர்ஜுன், அவள் ஒருபோதும் இறக்கவில்லை. அவள் ஒளிந்து கொண்டிருந்தாள். இப்போது அவள் நம்மைப் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ரகசிய அறை, தெரியாத இடம். ரைசாடாக்கள் தங்கள் எஸ்டேட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் நேரடி நிகழ்ச்சியை ஒரு ஜோடி குளிர்ந்த கண்கள் பார்க்கின்றன. இப்போது நரைத்த முடியுடன் ஆனால் கூர்மையான தோற்றத்துடன் இருக்கும் மீரா அவஸ்தி, ரைசாடா பேரரசின் எரியும் வரைபடத்தின் அருகே தேநீர் அருந்துகிறார். மீரா, அவரது உதவியாளரிடம், ஆரோஹி கபூர். என்னை நாசமாக்கியவனின் மகள். தேவ் ஆரம்பித்ததை நான் முடிப்பதற்குள் அவள் எவ்வளவு தூரம் செல்கிறாள் என்று பார்ப்போம். இன் ரைசாடா எஸ்டேட் டைனிங் ஹால். காலை. நந்தினி மெதுவாகச் சிரித்துக்கொண்டே காலை உணவைத் தயாரிக்கிறாள். பல வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக குடும்பம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் குளிராகவும் தூரமாகவும் இருந்த தேவிகா கூட, இந்த விசித்திரமான அமைதியில் ஆறுதல் காண்கிறாள். நந்தினி, ஆரோஹிக்கு, உங்களிடம் அவருடைய பலம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வடுக்களை சுமக்க வேண்டியதில்லை. உங்கள் மரபை நீங்கள் விரும்பும் வழியில் தொடங்குங்கள். ஆரோஹி புன்னகைத்து, நான் போறேன். ஆனா நிழல்கள் இன்னும் போகல. உள் காவல் நிலையம். நாள். துப்பறியும் கான் புதிய தகவல்களுடன் வருகிறார். அவர் அர்ஜுனை சந்தித்து ஒரு மறைகுறியாக்கப்பட்ட ஃபிளாஷ் டிரைவை ஒப்படைக்கிறார். துப்பறியும் கான், நேற்று இரவு ஒரு பெண் முன் வந்தாள். அவள் தேவ் கபூரின் தூதர் என்று சொன்னாள். இதை விட்டுவிட்டு, அது அவனுடைய திட்டத்தின் கடைசி கட்டத்தை திறக்கும் என்று சொன்னாள். அவர்கள் டிரைவை இணைக்கிறார்கள். ஒரு வீடியோ ஓடுகிறது. தேவ் கபூரின் முகம் தோன்றுகிறது. அவர் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது. தேவ் திரையில், நீ இதைப் பார்க்கிறாயென்றால், நான் தோற்றுவிட்டேன். ஆனால் ஆரோஹி உயிருடன் இருந்தால், அவள்தான் அந்த பெண். ஆனால் ஜாக்கிரதை, மீரா அவஸ்தி வருவாள். யாராவது அவளைத் தடுக்காவிட்டால் அவள் எல்லாவற்றையும் எரித்து விடுவாள். எஸ்டேட்டுக்குப் பின்னால் உள்ள நீட்டிப்பு மலைப்பாதை. இரவு. ஆரோஹி தனியாக நின்று, வானக்கோட்டை பார்த்து கொண்டிருக்கிறாள். காற்று கடந்த காலத்தைப் பற்றியும், எச்சரிக்கைகளைப் பற்றியும், போரை பற்றியும் கிசுகிசுக்களைக் கொண்டுள்ளது. அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாகச் சுவாசிக்கிறாள். ஆரோஹி, தனக்கு தானே, அவங்க வரட்டும். எனக்கு இனி பயமில்லை. திடீரென்று, அதற்கு அப்பால் உள்ள காட்டிலிருந்து ஒரு சுடர் வானத்தை நோக்கிப் பாய்ந்தது. மேலே ஒரு பழைய ரைசாடா சின்னம் சிவப்பு நிறத்தில் எரிந்தது. விக்ராந்த், அவள் பக்கம் விரைகிறான். அது வெறும் அச்சுறுத்தல் அல்ல. இது ஒரு போர் அறிவிப்பு. மங்குதல். ரைசாடா எஸ்டேட் அருகில் உள்ள நீட்டிப்பு வூட்ஸ். இரவு. வானத்தில் எரியும் சிவப்பு ரைசாதா சுடரின் கீழ் ஆரோஹி, விக்ராந்த் மற்றும் அர்ஜுன் நிற்கிறார்கள். அந்த சின்னம் அவர்களின் முகங்களில் இரத்தச் சிவப்பு நிறத்தை வீசி, மினுமினுக்கிறது. அமைதியை ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உடைக்கிறது, காலடிச் சத்தம். அவற்றில் நிறைய. விக்ராந்த் தன் ஆயுதத்தை வரைகிறார். அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. இன் ரைசாடா போர் அறை. சிறிது நேரம் கழித்து. பல தசாப்தங்களாக மூடப்பட்டிருந்த எஸ்டேட்டின் நிலத்தடி அறை இப்போது உயிருடன் உள்ளது. பழைய ரைசாடா தொழில்நுட்பம் முனகுகிறது. தேவ் கபூரின் அசல் வரைபடங்கள் மீட்டெடுக்கப்படுகின்றன. மீரா அவஸ்தியின் பெயர் சிறப்பிக்கப்பட்ட கோப்புகளை திரையில் கொண்டு வந்து தேவிகா கட்டளையிடுகிறார். தேவிகா, அதிர்ச்சியுடன், அவள் ஒரு காலத்தில் ரைசாடாவின் விசுவாசியாக இருந்தாள். தேவ் அவளை நம்பினான், அவள் அவனைக் காட்டிக் கொடுக்கும் வரை. அவள் வாரிசை தனக்கென விரும்பினாள். நந்தினி, நுழைந்து, அப்புறம் ஏன் தேவ் அவள் பெயரை மறைத்து வைத்திருந்தான்? ஏன் அவன் எங்களிடம் சொல்லவில்லை? ஆரோஹி, அமைதியாக, ஏனென்றால், நமக்குத் தெரியாத ஒன்றை அவள் அறிந்திருக்கலாம். கைவிடப்பட்ட கோயில். இரவு. இடிந்து விழும் பலிபீடத்தின் முன் மீரா அவஸ்தி மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்கிறார்.
முகமூடி அணிந்த தனது சீட்டர்களிடம் பேசும்போது அவரது குரல் பயங்கரமாக எதிரொலிக்கிறது. மீரா, ஆரோஹி தங்களை காப்பாற்றுவாள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இறுதி சாவி என்னிடம் உள்ளது. தேவ் கபூரின் மிகப்பெரிய ரகசியம், இரத்த சத்தியம். வாரிச்சு அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அவர்களின் வாழ்க்கை இனி அவர்களுடையது அல்ல. அது என்னுடையதாகிவிடும். அவள் ஒரு சிறிய வெள்ளிப் பெட்டியைத் திறக்கிறாள். உள்ளே, படிகத்தால் மூடப்பட்ட தேவ் கபூரின் ஒரு துளி இரத்தம். ரைசாடா எஸ்டேட், படிப்பு, நாள். ஆரோஹியும் அர்ஜுனும் சுவரில் தேவின் பழைய உருவப்படத்திற்குப் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட அறையைக் காண்கிறார்கள். உள்ளே ஒரு பழங்கால சுருள். அர்ஜுன், சத்தமாக வாசிக்கிறார், உண்மையான வாரிசு சுதந்திரமாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அவள் இரத்தப் பிரமாணத்தில் கையெழுத்திடும் தருணம். அவளுடைய விதி ஒவ்வொரு ரகசியத்திற்கும், ஒவ்வொரு பாவத்திற்கும், ரைசாடாவின் கைகளால் தொட்ட ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் கட்டுப்பட்டுள்ளது. ஆரோஹி, உறுதியாக, அப்படியானால் நான் அதில் கையெழுத்திட மாட்டேன். சங்கிலிகள் இல்லாமல் மீண்டும் கட்டுவேன். திடீரென்று, எஸ்டேட் மானிட்டரில் ஒரு செய்தி மின்னுகிறது. நீங்கள் இரத்த உறுதிமொழியை ஏற்க 48 மணிநேரம் உள்ளது, அல்லது பேரரசு வீழ்ச்சியடைகிறது. எம். ஏ. பாதுகாப்பு இல்லம், இரவு. தேவிகா சிவப்பு நிற உடையணிந்த ஒரு மர்மமான பெண்ணை சந்திக்கிறாள். அந்தப் பெண் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாள். மீரா கபூர், ஆரோஹியின் பிரிந்த அத்தை மற்றும் அசல் இரத்த ஒப்பந்தத்தைக் கண்ட ஒரே உயிருடன் இருக்கும் நபர். மீரா கபூர், கடைசி ரைசாதா குறியீட்டு இல்லாமல் மீராவை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. தேவ் அதை என்னிடமும் ஆரோஹியிடமும் ஒப்படைத்தார். தேவிகா திகைத்துப் போனாள். நீ உயிருடன் இருக்கிறாயா? மீரா, வெறுமனே. ஆனால் இப்போது நாம் மறந்துபோன பாரம்பரியத்தை எழுப்ப வேண்டும். பேரரசு மரம். அது மட்டுமே மீராவின் இறுதி விளையாட்டை வெளிப்படுத்த முடியும். எஸ்டேட்டின் கீழ் உள்ள நீட்டிப்பு ரகசிய அறை, இரவு. ஆரோஹி, அர்ஜுன், விக்ராந்த் மற்றும் மீரா ஆகியோர் பூமிக்குள் இறங்குகிறார்கள். அங்கு வேர்கள் மற்றும் நினைவுச் சின்னங்களின் ஒரு பெரிய அமைப்பான எம்பயர் மரம் மங்கலாக ஒளிர்கிறது. அதன் அடிப்பகுதியில், ஒரு குழி. ஆரோஹி தேவின் நாட்குறிப்பை உள்ளே வைக்கிறாள். மரம் விழிக்கத் தொடங்குகிறது. ஒளிரும் நரம்புகள் மரத்தின் வழியாக துடிக்கின்றன. ஒரு குரல் எதிரொலிக்கிறது. எம்பயர் மரம் கிசுகிசுக்கிறது. நீ வெறும் வாரிசு இல்லை. சாபத்தை உடைக்க வேண்டியவன் நீதான். திடீரென்று, விளக்குகள் மின்னுகின்றன. வேர்களில் மீராவின் ஒரு துளி தோன்றுகிறது. அமைதி. ஹாலோகிராம், உனக்கு இன்னும் ஒரு இரவுதான் இருக்கு, ஆரோஹி. சத்தியப்பிரமாணத்தில் கையெழுத்து போடு. இல்லன்னா ஒவ்வொரு ரைசாதா வீழ்ச்சியையும் பாரு. மங்குதல், நீட்டிப்பு. ரைசாடா எஸ்டேட், டான். மழை எஸ்டேட்டின் பழங்கால கல்லில் மோதிக் கொண்டிருக்கிறது. கீழே உள்ள எம்பயர் மரம் விசித்திரமான ஒளியுடன் துடிக்கத் தொடங்கும் போது வானத்தில் மின்னல் வெடிக்கிறது. ஆரோஹி தனது ஜன்னலில் நின்று புயலைப் பார்த்து கொண்டிருக்க, மீராவின் எச்சரிக்கையின் எதிரொலி இன்னும் அவள் காதுகளில் ஒலிக்கிறது. ரைசாடா நூலகம், சில நிமிடங்கள் கழித்து. அர்ஜுன் விரக்தியுடன் தேவ் கபூரின் நாட்குறிப்பை புரட்டுகிறான். அர்ஜுன், இந்த இரத்த உறுதிமொழி பட்டி இங்கே எதுவும் இல்லை. அவர் அதை வேண்டுமென்றே அழித்துவிட்டார் போல. விக்ராந்த், கொடூரமாக, அல்லது வேறு யாராவது செய்தார்கள். திடீரென்று, ஒரு குறியீட்டுச் செய்தி கதவின் கீழ் இடைவெளி வழியாக நழுவுகிறது. அது மழையில் நனைந்து பழைய ரைசாடா வளையத்தால் மூடப்பட்டுள்ளது. ஆரோஹி, படித்தல், அந்தி வேளைக்கு முன் மறக்கப்பட்ட தேவாலயத்தில் என்னைச் சந்தியுங்கள். யாரையும் அழைத்து வராதீர்கள். தனியாக வாருங்கள். டி. கே. ஆரோஹி, உறைந்தது, டி.கே. தேவ் கபூர். விரிவாக்கம். மறக்கப்பட்ட தேவாலயம், அந்தி. பலிபீடத்தை கொடிகள் சூழ்ந்திருந்த கைவிடப்பட்ட தேவாலயத்திற்குள் ஆரோஹி நடந்து செல்கிறாள். மெழுகுவர்த்திகள் மங்கலாக எரிகின்றன. நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளியே வரும் வரை அவள் அமைதியாக நிற்கிறாள். தேவ் கபூர், உயிருடன். அவரது முகம் வயதானது, சோர்வானது, ஆனால் தெளிவாகத் தெரிகிறது. ஆரோஹி, நடுங்குதல், நீ செத்துப் போயிருக்கணும். தேவ், மெதுவாக, நான் மறைந்து போக வேண்டியிருந்தது. மீரா என்னைப் போக விரும்பினாள், மேலும் பாதுகாப்பின் இறுதி அடுக்கை உருவாக்க எனக்கு நேரம் தேவைப்பட்டது. நீதான் அந்த அடுக்கு. மறைமுக அறை, தேவாலய அடித்தளம். தேவ் ஒரு பெட்டகத்தைத் திறந்து, இரத்த வம்சாவளியின் மரபை மூடும் ஒரு நினைவுச் சின்னமான தி ஓத் ஸ்டோனை வெளிப்படுத்துகிறார். ஆரோஹியைச் சுற்றி அதன் பிரகாசம் தீவிரமடைகிறது. தேவ், நீ இதில் கையெழுத்திடவில்லை என்றால், ரைசாடா பெயர் முடிந்துவிடும் என்று மீரா நம்புகிறாள். ஆனால் அவளுக்குத் தெரியாத ஒன்று இருக்கிறது. அவர் இரண்டாவது சுருளை வெளிப்படுத்துகிறார். அதில், சத்தியப் பிரமாணம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. தேவ் தொடர்ந்து, இரத்த சத்தியம் உன்னை மீராவுடன் பிணைக்கிறது. ஆனால் சத்தியம் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறது. ஆரோஹி, உறுதியான, பிறகு ஏன் யாரிடமும் சொல்லவில்லை.
ஏன் அவர்களை கஷ்டப்பட விட வேண்டும்? தேவ் குற்றவாளி, ஏனென்றால் நீ பிழைப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நீ பிழைத்தாய். நான் எதிர்பார்த்ததை விட நீ அதிகமாகிவிட்டாய். இன் ரைசாடா எஸ்டேட் போர் அறை இரவு. இதற்கிடையில் தாமதத்தால் கோபமடைந்த மீரா தனது நிலத்தடி குகைக்குள் நுழைந்து தாக்குகிறாள். மீரா, தேவ் உயிருடன் இருக்கிறார். நான் அவரை குறைத்து மதிப்பிட்டேன். மீண்டும் ரைசாடா குடும்பத்தின் கோப்புகள் மற்றும் படங்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு விசித்திரமான இயந்திரத்தை அவள் பயன்படுத்துகிறாள். மீரா, அவரது சீட்டர்களுக்கு விடுதலை தலைப்பு 9. ஆரோஹி இரத்த உறுதிமொழியை மறுத்தாள். அவள் பேரரசை விட அதிகமாக இழப்பாள். அவள் தன் இரத்தத்தை இழப்பாள். நீட்டிப்பு வனச்சாலை இரவு. ஆரோகியும் தேவும் திரும்பி வரும்போது அவர்களின் வாகனத் தொடரணி தாக்கப்படுகிறது. முகமூடி அணிந்த மனிதர்கள் அவர்களை பதுங்கியிருந்து தாக்குகிறார்கள். அர்ஜுனும் விக்ராந்தும் சரியான நேரத்தில் வந்து அவர்களை எதிர்த்துப் போராடுகிறார்கள். முகமூடி அணிந்த ஒரு உருவம் தன் தாயின் லாக்கெட்டுடன் நெருங்குவதை ஆரோஹி திகிலுடன் பார்க்கிறாள். ஆரோஹி, மூச்சுத் திணறல், அது என் அம்மாவோடது. அந்த உருவம் முகமூடியைக் கழற்றுகிறது. ஆரோஹியைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு பெண். இரட்டைப் பெண், குளிர்ச்சியாக, நீ மட்டும்தான் வாரிசு இல்ல ஆரோஹி. ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -5 தொடரும்.